ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், திராவிட இயக்க சிந்தனையாளர், பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகா குதிரை பேரம் நடத்தி இழுக்கிறது அப்படிங்கிறத அந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தியே, அதை சுட்டிக்காட்டியே இன்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுகவினுடைய கொறடா அவர் இன்னைக்கு குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த மாதிரி 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறது, அவங்க கட்சியில் நின்று ஜெயிக்கிறது, இது சட்டப்படியே தப்பு, கட்சி தாவல் தடை சட்டம் 162 பிரிவின்படியே தப்புன்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தனபால் எம்பி அவரும் இதே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இன்பதுரை ராஜ்யசபா எம்பியாக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்பதுரையும் சிபிஐ வழக்கு நாங்கள் பதிய போகிறோம், லைக் நரசிம்மராவ் பூட்டா சிங் வழக்கு நடந்தது, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிக்களை இப்படித்தான் நரசிம்மராவும் வாங்கினாரு, அந்த கேஸுக்காக அவர் கடைசி வரையும் அலைஞ்சாரு அப்படின்னு ஒரு இன்பத்துறையும் சொன்னார். இப்போ அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அலையல்கரை போய் பர்லேக்கரை போய் பார்த்துருக்குறாங்க, ஆளுநரை போய் ராஜ்பவனில் பார்த்து இதை சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இது அடுத்த கட்டம் எப்படி போக வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க? சட்ட ரீதியாக உண்மையிலேயே இந்த வழக்கு அதிமுகவுக்கு கை கொடுக்கவே கொடுக்காது. குறிப்பாக இந்த கட்சி தாவல் தடை சட்டம் என்கிற அந்த ரீதியிலாக இதை அணுகுவார்களே ஆனால் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி உண்டாகும். ஆனால் ராஜினாமா செய்வதை தடுப்பதற்கு சட்ட விதிகளில் இடமில்லை. நீங்க சிபிஐ விசாரணை அல்ல, அதை தாண்டி வேறு எந்த விசாரணை கேட்டாலும் அந்த விசாரணையில் எந்த விதமான பயனும் கிடைக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. காலம் தாழ்த்தலாம், ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்த வழக்கை இழுத்தடிக்கலாம், விஜய்க்கு ஒரு நெருக்கடியை வேண்டுமானால் உருவாக்கலாம். ஆனா விஜய்க்கு இதுல என்ன பெரிய நெருக்கடி வந்துடும்? குதிரை பேரத்தை விஜய் தான் நடத்துகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் ராஜினாமா செய்வது அதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள். ஏன் விஜய் அதிமுகவை மட்டும் தான் குறிவைத்திருக்கிறார், வேறு கட்சிகளை குறிவைக்கவே இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அவரால் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள் என்று அழைக்க முடியாதா? ஜெயங்கொண்டத்துல வைத்தி ஜெயிச்சிருக்காரு, அதே போல செஞ்சியில கணேஷ்குமார் ஜெயிச்சிருக்கிறாரு. இவங்களை டிசைட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரத்தை நடத்த முடியாதா? ஏன் அதிமுகவை நோக்கி மட்டுமே அந்த பேரம் நிகழ்த்தப்படுகிறது என்பதை கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் வேறு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்திக் கொண்டே விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். முதல்ல நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். சரி, நான் இன்னொரு பக்கம் அப்படி வர்றேன். ஒருவேளை இந்த சட்ட விதியை பயன்படுத்தி இந்த கட்சி தாவலை அல்லது இந்த குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்த முடியும்னு எடப்பாடி பழனிசாமி நம்பினா, இது மக்கள் பிரதிநிதிகளான சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டும் தானே பொருந்தும். சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லாத அதிமுகவினுடைய தலகர்த்தர்களுக்கு இது பொருந்துமா? அப்படி அந்த சட்ட விதியில இடம் இருக்கா? நிச்சயமாக இல்லை. அப்ப அதிமுகவிலிருந்து ஒரு பெரிய இடப்பெயர்வு இருக்கு இல்லையா? அதை எப்படி நீங்க தடுத்து நிறுத்த போறீங்க? இந்த நேற்றைக்கு பாருங்க, அரக்கோணத்தில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் எதிர்கட்சியினுடைய கொறடா, கடந்த ஆட்சியில எதிர்கட்சியாக அதிமுக இருந்தபோது அதிமுகவினுடைய கொறடா யாருன்னா அரக்கோணம் ரவி. அவர் போய் நேற்று தாவேக்காவுல சேரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கறோம். இப்ப இதை எப்படி நீங்க தடுத்து நிறுத்துவீங்க? இப்ப அடுத்த கட்டமாக சி.வி. சண்முகம் போன்றவர்கள் போக போறாங்க, விஜயபாஸ்கர் போன்றவர்கள் போக போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கத்துல இருக்குல்ல. இதெல்லாம் எப்படி நீங்க தடுத்து நிறுத்த முடியும்? ஏன் அதிமுகவுக்கு மட்டும் இந்த பலகீனம்? திமுக தரப்புலையும் ஒரு வருத்தம் இருக்கத்தானே செய்து, ஆளுங்கட்சியாக இருந்த நாம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறோம்னு. திமுகவில இருந்து அந்த இடப்பெயர்வு நடக்கவே இல்லையே. திமுகல யாரும் வருத்தப்பட்டு ராஜினாமா செய்யவே இல்லையே. ஏன் வருத்தப்பட்டு ராஜினாமா செய்து விட்டு போகிறவர்கள் எல்லோரும் அதிமுகவே இருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை வேண்டாம் என்று நினைப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிமுகவில் கூடிருச்சு. இதை சரி செய்து கொள்ளாமல் எடப்பாடி ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை வெற்றியை நோக்கி நகர்த்துகிற அந்த வேலைகளில் எதுவுமே ஈடுபடாம அதிமுகவை லெட்டர்பேட் இயக்கமாகவே வைத்திருந்தாலும் சரி, ஆனால் நாம் தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்கிற நிலையிலிருந்து மாற்றம் இருக்கக்கூடாது என்று கருதுகிற எடப்பாடி பழனிசாமியால் ஏற்பட்ட விளைவுதானே தவிர, இதை சட்டத்தை பயன்படுத்தி சிபிஐ பயன்படுத்தி தடுத்து நிறுத்திட முடியும். அதுக்கு பேரவைத் தலைவர் துணை போயிட்டாருன்னு சொல்லிட முடியும். சார், பேரவைத் தலைவர் இதுல துணை போயிட்டாருங்கிறது மாறுபட்ட கருத்து இல்ல. ஆனா அவருக்கு ஒரு கிரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா? பேரவைத் தலைவருக்கு உட்பட்ட அதிகாரம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க ஒரு தரப்பு நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு கிளைம் பண்றீங்க. உங்களுடைய எண்ணிக்கை 22, 25 பேர் நாங்க தான் ஒன்றுபட்ட அதிமுகன்னு கிளைம் பண்றாங்க. அவங்களோட எண்ணிக்கை உங்களை விட 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதல். அவங்க ஒரு கொறடாவை பிக்ஸ் பண்றாங்க, நீங்க ஒரு கொறடாவை பிக்ஸ் பண்றீங்க. இப்ப என்னன்னா, சட்டப்பேரவை எண்ணிக்கையில கூடுதலான இடங்கள் 25 யாருகிட்ட இருக்கு? எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு கிட்ட இருக்கு.
22 எடப்பாடி பழனிசாமி தரப்பு கிட்ட இருக்கு. இப்ப மெஜாரிட்டின்னு பார்த்தா சிவி சண்முகம் தரப்புக்கும் வேலுமணி தரப்பு தானே. அன்றைக்கு இருந்த நிலைமையை சொல்றேன். ஆளுநர் மீது இவர்கள் ஆளுநர்கிட்ட போய் இவங்க வந்து பேரவைத் தலைவர் மீது ஒரு புகாரை சொல்றாங்க இல்லையா, அதுக்கு முகாந்திரம் வேணுங்கிறதுக்காக நான் இந்த செய்தியை சொல்றேன். அப்ப எண்ணிக்கையில் அவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். ஆனா என்ன ஒண்ணுன்னா, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். பொதுச் செயலாளரால் நியமிக்கப்படுபவர் தான் கொறடாவாக இருக்க முடியும். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா நாங்க பொதுக்குழுவை கூட்டுவோம்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. எங்களுக்கு தான் பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்குன்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. இப்ப இந்த அவகாசம் என்பது இந்த முடிவுக்கு வருவதற்கு கட்சியினுடைய விவகாரமா அல்லது சட்டப்பேரவை விவகாரமா எந்த அடிப்படையில் முடிவெடுப்பதுங்கிற ஒரு ஆலோசனைக்கு பேரவைத் தலைவர் போறதுக்கு நீங்க போதுமான அவகாசம் கொடுத்துருக்கணும்ல. அந்த அவகாசத்தை தான் அவர் எடுத்துக்கொண்டார். அந்த அடிப்படையில் தான் அவர் நடந்து கொண்டார்னு அவர் தன்னுடைய தரப்பை நியாயப்படுத்தினார்னா இந்த சிபிஐ வழக்கு ஒண்ணுமே இல்லாமல் போகும். நான் வந்து ஜேசிடி பிரபாகரன் செய்தது சரிங்கிறது அல்ல என்னுடைய வாதம். நிச்சயமாக ஜேசிடி பிரபாகரன் விஜயினுடைய ஆட்சிக்கு துணை நிற்க வேண்டும்னு தானே நினைப்பாரு. விஜயினுடைய ஆட்சிக்கு எதிராக முடிவெடுக்கணும், நம்ம பழைய கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையிலே இருக்கணும்னு நினைப்பாரா? அப்படி நினைக்க மாட்டாரு. அது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் அவரை நியாயப்படுத்துவதற்கு சில வாய்ப்புகள் அவருக்கும் இருக்கு அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி மறந்துடக்கூடாது. அப்ப எதுக்கு சார் இந்த சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க, எதுக்கு சார் ஆளுநர்கிட்ட போறாங்கன்னா, மேற்கொண்டு யாரும் போகாமல் தடுப்பதற்கு, சட்டப்பேரவை உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த மிரட்டல் பாணியை பயன்படுத்தலாம்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இது ரொம்ப காலத்துக்கு கை கொடுக்காதுன்னு நான் சொல்றேன். நீங்க இப்ப வேணா என்ன செய்யலாம்னா, கட்சி தாவல் தடை சட்டம் வந்துரும்னு சொல்லி இங்கிருந்து அங்க போன 25 பேரை மெல்ல இங்க கூப்பிட்டு வந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சிபிஐ வழக்கு அப்படின்னு ஒண்ணு பதிவு பண்ணிட்டாங்கன்னா, பாருங்க குதிரை பேர் நடந்துருச்சுன்னு சிபிஐ கிட்ட பொதுச் செயலாளர் வழக்கு தொடுத்துட்டாரு, இனிமே நம்ம போனோம்னா நம்ம அதுல சிக்கிக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு அச்ச உணர்வு மேற்கொண்டு இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களை போக விடாமல் தடுக்குமே தவிர பாக்கி வேற பெரிய விதமான அரசியல் மாற்றத்தை எல்லாம் இந்த சிபிஐ விசாரணை எல்லாம் ஒண்ணு நடந்துடாது. இன்னொன்னு, சிபிஐ விசாரணைக்கே முதல்ல போவாங்களான்னு தெரியாது. சிபிஐ விசாரணைக்கு ஏன் போகணும்ன்ற கேள்வி எழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சிபிஐ விசாரணைக்கே போக மாட்டாங்க. எனவே எடப்பாடி பழனிசாமி தன்னோடு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடுகிறார் என்பது மட்டும் இந்த மெனக்கடலின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இல்ல, எடப்பாடி பக்கம் அப்போது சொல்லப்பட்ட சட்ட ரீதியான வாதம் என்னதுன்னா, சபாநாயகர் ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கும்போது கொறடா இருக்கணும், ஒவ்வொரு கட்சிக்கும் கொறடா வச்சிருந்தாங்க. கொறடாவினுடைய பேச்சை மீறி வாக்களித்தால் அவர்களை அந்த கட்சி உறுப்பினர் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த கட்சி சின்னத்தில் வெற்றி பெற்றவர் என்று எடுத்துக்கொள்ள முடியாது, அவங்க தகுதி இழப்புக்கு தகுதியாகிறாங்கிறது தான் சட்டம். அவர் எடப்பாடி வைக்கிறது, எங்க கட்சி ரெட்டலை சின்னத்தில் நின்று ஜெயிச்ச நீ எங்க கொறடா சொன்னதை மீறி நீ வாக்களிச்சிருக்க, எங்க கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அப்ப சபாநாயகரை விட அதிகாரம் அந்த இடத்தில் கொறடாவுக்கு தான் உண்டு. வித்தவுட் விப் ஃப்ளோர் டெஸ்டே நடக்கக்கூடாது. இது மகாராஷ்டிரா கேஸ்ல கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கொறடாங்கிற கான்செப்டே மதிக்காம யாரோ ஒருத்தர் வந்து 25 பேர் நாங்கள் தனியா வாக்களிச்சா அவங்க எப்படி அதிமுகங்கிற கணக்குல வருவாங்க, ரெட்டலைங்கிற கணக்குல வருவாங்க? ஸோ அவங்க இயல்பாகவே கட்சியினுடைய அடிப்படை, கொறடாவை மீறிட்டாலே நீ கட்சிக்காரன் கிடையாது, ரெட்டலையில நின்னதுக்கான அர்த்தம் போச்சு, கட்சி கொறடாவை மீறிட்ட, இதைத்தான் அவங்க வாதமா வைக்கிறாங்க. ஸோ சபாநாயகர் அதை அனுமதித்திருக்கவே கூடாதுங்கிறாங்க சட்டப்படி. கொறடா இல்லாம நீ எப்படி அனுமதி, கொறடாவை மீறி அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க, அதை எப்படி சபாநாயகர் பண்றாரு, கொறடா முன்னிலையில் தானே அது நடந்திருக்கணும் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இல்ல, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எங்க இருந்தாரு வாக்களிக்கும் போது? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அக்ரி கிருஷ்ணமூர்த்தியினுடைய அந்த பிரசன்ஸ் சட்டப்பேரவையில அன்னைக்கு இருந்ததா இல்லையா? இப்ப சட்டப்பேரவைக்கு ஒருவேளை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வராமல் போயிட்டாரு அப்படி வச்சுக்கோ, நான் வந்து நடந்திருக்கிற விஷயத்துக்கு போகல, இவங்க வந்து கிளைமிங்க்கு போறாங்க இல்லையா, அந்த கிளைமிங் பாயிண்ட்டுக்கே லீகலா நம்ம பேசுவோமே. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவைக்கு வராமல் போனால், சட்டப்பேரவைக்கு வராமல் போனது யாருடைய தவறு? கொறடாவினுடைய தவறு தானே. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பிரசன்ஸ் ஆயிட்டாங்க, நீங்க என்ன கிளைம் பண்றீங்க? கொறடா வராம எப்படி நீங்க வந்து இந்த வாக்கெடுப்பை நடத்தலாம், அதை எப்படி கவுண்ட்ல எடுக்கலாம்? கொறடா வராம போனது யாருடைய தப்பு? கொறடா வரமாட்டேன்னு சொல்லி பேரவைத் தலைவருக்கு முன்கூட்டியே அறிவிப்பு கொடுக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பை சட்டப்பேரவையினுடைய விதி சொல்லுது. ஆனா கொறடா அதுக்கு முன்னாடி சொன்னாரா அப்படின்னா அதுவும் சொல்லல. சரி, ஓகே. இப்ப அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஃப்ளோர்லயே இருக்காரு. ஃப்ளோர்ல அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு முன்னாடிதான் இந்த 25 பேர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க இல்லையா? அப்ப எதிர்த்து வாக்களிக்கும் போது ஃப்ளோர்ல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அன்னைக்கு பிரசன்ஸ்ல இருக்கிறாருன்னு அட்டண்டன்ஸ் சொல்லுது. நீங்க வெளிநடப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, வெளிநடப்பு பண்ணும்போது உங்க கட்சியை சேர்ந்த ஒரு பார்ட் வெளிநடப்பு பண்ணாம போனா அது பிரச்சனை யாருடையது? கட்சியுடையது.
சட்டப்பேரவையினுடைய இல்ல. நான் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஃபேவர் பாயிண்ட்ஸ சொல்றேன். இதை டிஃபைன் பண்ணி இன்பதுரை தரப்பு அதுக்கப்புறம் ரெட்டு போடலாம். அது அதிமுகவினுடைய இன்னொரு தரப்பு, அதுக்கப்புறமா அவங்க வந்து கிளைமிங்க்கு வரலாம். அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய தார்மீக உரிமை. ஆனா இந்த கிரவுண்ட்ல என்ன பிளே பண்ண முடியுமோ விஜய்க்கு ஃபேவரா மேக்சிமம் பிளேவை பண்றதுக்கு தானே பேரவைத் தலைவர் விரும்புவாரு. அதுதானே பேரவைத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. நான் என்ன கேட்கிறேன்னா சார், இதெல்லாம் தெரியாமலா நீங்க இந்த அரசியல் களத்துல நின்னீங்க? இதெல்லாம் தெரியாமலா நீங்க இந்த அரசியல் களத்துக்குள்ள இந்த 25 பேரை சமரசம் செய்யாம நின்னீங்க? எல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க நின்னீங்க. அப்போ உங்களுக்கு அந்த உண்மை தெரிந்ததற்கு பிறகுதான் சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகளுக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராகிறீங்க. இப்ப கட்சி தாவல் தடை சட்டம் நிச்சயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்னு கிளைம் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் முகாந்திரம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதற்கு முன்பு தானே சமரசம் வந்துருச்சு. சமரச முயற்சியில ஈடுபட்டுட்டீங்கல்ல. சமரச முயற்சியில ஈடுபட்டதற்கு பிறகு நீங்க இப்ப வந்து குதிரை பேரம் நடந்துச்சு, பேரவைத் தலைவர் வந்து தப்பு பண்ணார் சார். அங்க கிரவுண்டே காலி ஆயிடுச்சு சார். முதல்ல நீங்க வந்து பேரவைத் தலைவர் தப்பு பண்ணிட்டாருன்னு கிளைம் பண்ணா இந்த 25 பேர்ல ஒரு பார்ட் வந்து சமாதானம் ஆனாங்கல்ல, அந்த சமாதானத்தை நீங்க ஏற்றுக்க கூடாது. கட்சி தாவல் தடை சட்டம் தான் பாயும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் நீங்க மன்னிப்பு கடிதத்தையும் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. எஸ்பி வேலுமணி தரப்புல மன்னிப்பு கடிதத்தை வாங்கிட்டு போய் கொடுத்தாச்சுல்ல. கொடுத்ததற்கு பிறகு கட்சி தாவல் தடை சட்டத்தை நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்ன்ற கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் தானே அந்த மன்னிப்பு கடிதம். நாங்க சமாதானம் இல்ல அவங்க மீதான விமர்சனமே கட்சி கொறடாவையும் தலைமையும் மீறி போயிருக்கேங்கிறதா. திருப்பி நீதான் என் தலைவன், நீதான் என் பொதுச் செயலாளர் வந்து அவங்க சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த விமர்சனம் வந்து உயிரற்று போயிருதுல்ல. அது வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சுல. அவங்க சொன்ன விமர்சனம் இதுல போயிருச்சுல. ஆமா, அதுல ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயி போச்சு. மன்னிப்பு கடிதம் வாங்கி நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. சால்வ் ஆன பிறகு நீங்க திரும்ப கிளைமிங்க்கு போறீங்க. இப்ப இதுல வந்து என்னன்னா, ஒண்ணு ஜேசிடி பிரபாகர் என்கிற பேரவைத் தலைவர் மீது நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு அப்படியே லைவ்ல இருக்குன்னா நீங்க இந்த சமாதான முயற்சிக்கு போயிருக்க கூடாது. இந்த சமாதான முயற்சியை செய்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதை நாங்க ரீடைன் பண்ணிக்கிட்டோம்னா அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்வாலிட் ஆகி போச்சு. இதான் சட்ட விதி, முடிஞ்சிருச்சா? இப்ப இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். பொதுச் செயலாளர் அவரு தான் ஏத்துக்கிட்டாங்க, கட்சி அவர்கிட்ட தான் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னைக்கு அதுல முரண்பட்டாங்க? அதுல அவங்களுக்கு முரண்பாடு இல்ல. எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், சிபி சண்முகமா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், அண்ணன் காமராஜா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, கட்சிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாங்க, ஆனா அவர் திமுகவோடு கூட்டு வைக்கணும்னு சொன்னதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க ஒன்றுபட்ட அதிமுக கேட்டோம், அதுல அவருக்கு உடன்பாடு இல்ல, இதெல்லாம் ஒரு சங்கடத்தை உருவாக்குச்சு, அதனால நாங்க வந்து இந்த முடிவை எடுத்திருக்கோம்னு சொன்னாங்களே தவிர அவர் பொதுச் செயலாளரா இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அவரை பொதுச் செயலாளர்ல இருந்து நாங்க நீக்கிறோம்னு சொல்லவே இல்லையே. போட்டி பொதுக்குழுவை நடத்தவே இல்லையே. பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குன்னு அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணாங்க, அவங்க ஒரு பரீட்சை வைத்தார்கள். அதுல பெரும்பான்மையான ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னு இந்த தரப்பு சொன்னுச்சு, பெரும்பான்மையான ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னு அந்த தரப்பு சொன்னுச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த நீக்கம் குறித்த அறிக்கை, அதாவது மாவட்ட செயலாளர்கள் 19 பேரை நீக்கினார் இல்லையா, அந்த அறிக்கையில இருந்து நான் என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா, பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் 20 மாவட்ட செயலாளர் என்னமோ சொல்றாங்க, அதுல 19 மாவட்ட செயலாளர் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தரப்போடு போயிட்டாங்க, அதனாலதான் அவங்கள நீக்கிட்டாரு அப்படிங்கிறது அவருடைய நீக்கத்தின் மூலமாக நாங்க வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் புரியாமலாம் இல்ல. பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறது இல்ல அவங்களுடைய கிளைம். நீங்க வேற வேற டைரக்ஷன்ல போறீங்க. இந்த பிரச்சனையை சரியாகவே புரிந்து கொள்ளாமல், அல்லது புரிந்தும் எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு கள்ள மௌனம் காத்து இந்த பிரச்சனையை வேறு பக்கம் திசை. சார், பிரச்சனைன்றது ரொம்ப சிம்பிள் சார். நீங்க 2011 என்னவா இருக்கீங்க? ஆளுங்கட்சியா இருக்கீங்க. 2016 என்னவா இருக்கீங்க? எகைன் ஆளுங்கட்சியா 2வது முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றீங்க. 2021 எதிர்கட்சி ஆவறீங்க. 2026 எதிர்கட்சி அந்தஸ்து இழக்கிறீங்க. அப்ப படிப்படியாக சரிவு என்பது கண்ணுக்கு முன்னால் அதிமுகவினுடைய சரிவு தெரியுது. நீங்க பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு தேர்தலில் கூட உருப்படியான வெற்றியை அந்த கட்சிக்கு கொடுக்கல. அந்த கட்சி கலகலத்து போகுது. இந்த கலகலத்து போனதற்கு காரணம் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய ஈகோவும் தான் அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் விரும்புறாங்க. இதை நீங்க சரி பண்ணாம பிரச்சனையை எங்கேயோ தலையை சுத்தி மூக்க தொடர்றது மாதிரி பேரவைத் தலைவர் மீது குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, கட்சி தாவல் தடை சட்டம் பாயுங்கிறீங்க, சிபிஐ விசாரணை கேட்கிறீங்க. இதெல்லாம் கிரவுண்ட்ல மக்களை ஏமாற்றுகிற வேலை. இது வேலைக்கு ஆவாதுன்னு நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியது கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்தி கட்சியை வெற்றியை நோக்கி இட்டு செல்வதற்கு அடுத்த கட்ட பயணம் என்னவோ அதைத்தான் செய்யணுமே தவிர, அதை விடுத்து இதை செய்தியாக்குவதும் இதை சிபிஐ விசாரணை போன்றவற்றை எல்லாம் கோருவதும் என்பது எந்த வகையிலும் அதிமுகவுக்கு பயன் தராது, அதிமுகவை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லாது. அவ்வளவுதான்.
அப்போ அதிமுகவை ஒரு கூட்டுருவாக்கம் செய்து கொள்வதற்கு, அதிமுகவினுடைய தோல்வியிலிருந்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு உண்டான வேலையை செய்யாமல் மேலும் மேலும் அதிமுகவுக்குள் பிளவுகளை உண்டாக்குவதும், அதிமுகவில் இருப்பவர்களை அச்சுறுத்துவதும், இந்த மாதிரி நான் சிபிஐல கேஸ் பண்றேன் மிரட்டி எத்தனை நாளைக்கு சார் நிக்க வைப்பீங்க அதிமுக எம்எல்ஏக்களை? உணர்வு பூர்வமாக உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு நிற்பவர்கள் தான் நிப்பாங்களே தவிர, சிபிஐ காட்டி நீங்க மிரட்டிங்கன்னா எத்தனை மாசத்துக்கு நிக்க வைப்பீங்க? 6 மாசம் நிக்க வைப்பீங்களா? 1 வருஷம் நிக்க வைப்பீங்களா? ஆனா இந்த 5 வருஷம் முடியட்டுங்க. முடிந்ததற்கு பிறகு அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை உங்களால் எப்படி தடுக்க முடியும்? அப்போ உங்களை தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பயமுறுத்துகிறீர்கள் என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். இல்ல இப்ப இன்னொரு கேள்வி, அதாவது சட்டம்ங்கிறது இன்டர்பிரடேஷன் தானே, அந்த அடிப்படையிலேயே நான் கேட்கிறேன். இப்ப சபாநாயகர் கையில 25 எம்எல்ஏ அவங்க பதவி இழப்பு செய் அப்படின்னு சொல்லி தான் கட்சி இவங்க வந்து மனு கொடுத்தாங்க, அப்படித்தானே? பதவி இழக்க செய்ய எம்எல்ஏவே கிடையாம ஆக்குன்னு சொன்னா வைக்கிறாங்க. இப்ப இல்ல அவங்க நம்ம பசங்க தான், எங்க நாங்க சேர்த்துக்கிட்டோம்னு இவங்க திருப்பி சொல்றாங்க. இப்ப சபாநாயகர் நினைச்சா இல்ல நான் வந்து அவங்க பதவி இழக்க செய்வேன், என்னால அப்படி பண்ண, ஏன்னா உங்களுடைய குற்றம் 4 டெஸ்ட்ல வாக்களிச்சிட்டாங்கிறது, அந்த குற்றம் அப்படியே தானே மெயின்டைன் ஆகுது. வாக்களிச்சது தானே. இப்ப நாங்க வந்து பதவி இழக்க செய்யறேன்னு சபாநாயகர் நினைச்சு எடப்பாடிக்கு எதிராக பேசினாலும் வாய்ப்பு இருக்கா? அப்படி நினைச்சு அரசியல் ரீதியா ஒரு கேம் போனது தானா? இல்ல, ஒரு நல்ல கேள்வி இது, ரொம்ப அழகான கேள்வி இது. நீங்க புது பாயிண்ட ஜேசிடி பிரபாகருக்கு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவருக்கே இல்லாத ஒரு புதிய சிந்தனையை ஜீவா தந்துட்டாரு அப்படின்னு நான் பாக்குறேன். உண்மையிலேயே நீங்க சொன்னது ஒர்க் அவுட் ஆகும். என்னன்னா, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருச்சு ஃப்ளோர் டெஸ்ட்ல, ரெக்கார்டு சார். நீங்க ரெக்கார்டை மாத்த முடியாது. நீங்க கட்சி தாவல் தடை சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கேக்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து சமாதானம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தவறு செய்ததற்கான ஆதாரம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. சட்டப்பேரவையில் அவர்கள் அளித்த வாக்கு, அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக அளித்த வாக்கு கொரோனாவை மீறிய உத்தரவு. நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை பண்ணா தண்டனை உண்டு, கடுங்காவல் தண்டனை உண்டு. கொலை பண்ணியாச்சு, நிரூபிக்கப்பட்டுருச்சு, கடுங்காவல் தண்டனை கொடுத்ததற்கு பிறகு குற்றவாளி தரப்ப மன்னிச்சுட்டோம் நாங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பு போய் கடிதம் கொடுத்தா குற்றவாளியை ரிலீஸ் பண்ணிடலாமா? குற்றவாளியை ரிலீஸ் பண்ணிடலாமா? எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? கொலை நடந்ததுதானே. ஆமா, கொலை நடந்ததுதானே. அப்ப சட்டம் எல்லாவற்றுக்கும் பொருந்தல. தவறு நடந்துருச்சு. கட்சி தாவல் தடை சட்டம் எப்ப பொருந்தும்னா, கொரோனா உத்தரவை மீறுகிற போது, கட்சி தலைமையினுடைய உத்தரவை மீறுகிற போது அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஒரே ஒரு பாயிண்ட் இவங்க சைட்ல ஃபேவரா இருந்துச்சு. என்ன பாயிண்ட் ஃபேவரா இருந்துச்சுன்னா, 1/3 மெஜாரிட்டின்னு ஒரு பாயிண்ட கொண்டு வந்தாங்க. இப்ப அதுவும் கரைஞ்சிருச்சு. ஏன்னா இசக்கி சுப்பையா உட்பட மரகதம் குமரவேலில இருந்து ஜெயக்குமார் வரைக்கும் எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு இவங்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது எடப்பாடியினுடைய எண்ணிக்கையை விட குறைஞ்சிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க இன்வாலிட் ஆகி போயிடுறாங்க. இப்ப நீங்க மன்னிச்சு ஏத்திருக்கீங்கிறது உங்க கட்சியினுடைய நிலைப்பாடு தானே தவிர சட்டத்தில் அப்படி ஒரு நிலைப்பாடு இல்ல. அப்போ சொல்ல போனா நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், ஜேசிடி பிரபாகர் ஒரு வகையில் அதிமுகவுக்கு உதவிதான் செய்திருக்கிறாரு. இப்ப அவர் நினைச்சாருன்னா அதை தூசி தட்டி எடுத்துட முடியும், எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திட முடியும். ஆமா, நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட முடியும். இருக்கிறவங்க பதவியை இழக்க போறாங்க, அவ்வளவுதான் நடக்கும். எனவே இந்த நடவடிக்கை எல்லாம் அதிமுகவை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை அல்ல, எடப்பாடி பழனிசாமி இருப்பை காட்டிக் கொள்வதற்கான நடவடிக்கை, அவ்வளவுதான். இந்த விவாதங்கள் சட்ட ரீதியான பல்வேறு ஊகங்கள், சட்ட இன்டர்பிரேஷன், இந்த அடிப்படையில் போனாதான் மக்களுக்கு பல்வேறு விஷயங்கள் புரியும். அரசியல் ரீதியாகவும் சொல்லியிருக்கீங்க, சட்ட ரீதியாகவும் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயமும் இதோட ஒப்பிட்டு பேசுறதுனால நான் கேட்டுக்கிறேன், என்ன பெரிய 4 பேரை ராஜினாமா செஞ்சது விஜய் கட்சி செஞ்சது தப்பா? 2006 மதிமுக கம்பம் இவர் செல்வி ராமகிருஷ்ணனை வந்து கலைஞர் இப்படித்தான் செஞ்சாரு, தேமுதிக வந்து ஜெயலலிதா அம்மையார் இப்படித்தான் ஒரு கட்சியில உடைச்சாங்க, நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனை 2010 திமுக இப்படிதான் பண்ணுச்சு அப்படின்னு 2006 to 2011 திமுகவில் 2 எம்எல்ஏக்கள் வந்ததையும் 2011 to 2016 தேமுதிகனுடைய 8 எம்எல்ஏக்கள் வந்ததையும் சமப்படுத்துறாங்களே, அந்த சினாரியாவும் இந்த சினாரியாவும் ஒன்னா? அதாவது முற்றிலுமான தவறான ஒப்பீடு. இதை செய்தவர் வைகோ தான். அவருடைய உயரத்துக்கு, அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு இத்தகைய ஒரு ஒப்பீட்டை அவர் செய்திருக்க கூடாது. காங்கிரஸ் நேரடியான துரோகத்தை செய்தது. விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் மறைமுக துரோகத்தை செய்தார்கள் இந்த கூட்டணிக்கு போனதன் மூலமாக. இப்ப வைகோ என்னவாக வெளிப்படுறாருன்னா, மறைமுகமாகவும் துரோகம் செய்யாமல், நேரடியாகவும் துரோகம் செய்யாமல், உள்ளுக்குள் இருந்து கொண்டே விஷத்தை பாய்ச்சுகிற வேலையை அவர் இந்த கூட்டணிக்குள் இருந்து கொண்டு செய்கிறார் தான் நான் பாக்குறேன். முதல்ல அவர் சொன்ன ஒப்பீட்டுக்கு வருவோம்.
கம்பம் ராமகிருஷ்ணனும் அண்ணன் கண்ணப்பன் அவர்களும் ராஜினாமா செய்து விட்டு போனது எந்த காலகட்டத்தில்? அப்போது இருந்த அரசியல் சூழல் என்ன? உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த பழைய பாசம் இருக்கும்ல சார். அவர் காரோட்டி கண்ணப்பன் பெயர் பெற்றவர். ஆறாம்பாளையத்தின் கண்ணப்பன் என்கிற அந்த மு கண்ணப்பன் காரோட்டி கண்ணப்பன் ஆனாரு. அவருடைய சொந்த டிரைவர் ஓடி போயிட்டாரு, கலைஞருடைய டிரைவர். இவர் தான் கார் ஓட்டுறாரு. அந்த பாசம் கலைஞருக்கு ஏதோ கொஞ்சம் முடியாம போயிடுச்சு, சிக்கா இருக்காரு, இனிமே எழுந்து நடக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க, ராமச்சந்திரால இருக்காரு அப்படின்னு இவர் பாக்குறதுக்காக போறாரு. பார்க்க போனவரு கலைஞரை பார்த்துட்டு இது மாதிரி நான் கலைஞரை பார்த்துட்டேன்னு சொல்லி வைகோவுக்கு போன் போட்டு தகவல் சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தானே, உடல் நலம் குறித்து கேட்டறிகிற சந்திப்பு தானே. இந்த சந்திப்பை திட்டமிட்டு அண்ணன் கண்ணப்பன் நிகழ்த்தினாரு. இதோ கட்சிக்கு செய்த பெரிய துரோகம்னு இவரு அண்ணன் கண்ணப்பனை ஒதுக்கி வைக்கிறாரு. உயர்நிலை குழு கூட்டம் நடத்துறாங்க, அண்ணன் கண்ணப்பனுக்கு தகவல் சொல்லாம நடத்துறாங்க. மாவட்ட செயலாளர்களை வச்சு அண்ணன் கண்ணப்பனுக்கு எதிராக கூட்டம் போட வைக்கிறாங்க. கோயம்புத்தூர் பகுதியில, திருப்பூர் பகுதியில, ஈரோடு பகுதியில. இப்ப இதெல்லாம் நடக்கும்போது மறைந்த அண்ணன் கணேசமூர்த்தி மூலமாக ஒரு சமரச பேச்சுவார்த்தையை அண்ணன் கண்ணப்பன் நிகழ்த்துறாரு. அந்த சமரச பேச்சுவார்த்தையில் வைகோ உடன்படாம போனதுனால அண்ணன் கண்ணப்பன் வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரு. அண்ணன் கம்ப ராமகிருஷ்ணனுக்கும் அதே பிரச்சனை தான். அவருக்கும் வைகோவுக்கும் இருந்த முரண்பாடு அது சமாதானம் ஆகாமலே இருந்தது. வைகோ நேரடியாகவே அவரை கடுமையாக நிந்திக்கிறாரு. கார்ல போகும்போது அவரை காரை விட்டு இறக்கி விட்டு போறாரு, அவரை அவமானப்படுத்துறாரு. இதனால் அவங்க 2 பேரும் போய் திமுகவுல சேர்ந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, தொண்டாமுத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணன் கண்ணப்பன். அண்ணன் கண்ணப்பன் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார்ல, மீண்டும் வாய்ப்பு அண்ணன் கண்ணப்பனுக்கு கொடுக்கல திமுக. தொண்டாமுத்தூர்ல ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்டு தோல்வியை தழுவி இருந்துச்சு அண்ணன் கண்ணப்பங்கிட்டன்றதுனால மீண்டும் காங்கிரஸுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு கலைஞர். அப்போ இப்ப செய்திருக்கிற இந்த ராஜினாமாவும் அன்றைக்கு செய்த அந்த ராஜினாமாவும் எப்படி ஒன்றாக மாறும்? இன்னொன்று, இப்ப அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் இருக்கிற இந்த நேரத்துல வாக்களித்த வாக்காளர்களுடைய கையில் வைக்கப்பட்ட மை காயில சார். இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக பொறுப்பேற்ற 10 நாட்களுக்குள்ளாக ஒரு அரசு ஒரு 4 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு தன்னுடைய கட்சியில சேர்க்கறதுக்கு பேரு குதிரை பேரமா? அல்ல 2006 ஆட்சி அமைச்சு 2008 2009 காலகட்டத்துல நடந்துச்சு, அதுக்கு பேரு குதிரை பேரமா? எதை எதோடு ஒப்பிடுவது? ஒன்று. இன்னொன்று, இல்ல செஞ்சி ராமச்சந்திரன் அவங்க அந்த இன்னொரு 3 பேர் எம்பியா இருந்தவங்களும் அப்படியே போனாங்களா? எம்பியா இருந்தவங்க போனது எல்ஜியும் அண்ணன் செஞ்சியாரும். அவங்க 2 பேரும் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்க தான் உண்மையான மதிமுக அவங்க போய் கிளைம் பண்ணாங்க. அந்த டிஸ்பியூட்ன்றது வேற. அதுக்கப்புறம் போய் திமுகல போய் சேர்ந்தாங்க. அதுவும் முழுக்க முழுக்க உட்கட்சி பிரச்சனை சார். அன்றைக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லாமல் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, காங்கிரஸ் அரசு நடந்துகிட்டு இருந்துச்சு. கூட்டணியினுடைய அரசு. எல் கணேசனும் செஞ்சியாரும் போனாதான் அன்னைக்கு காங்கிரசினுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியுங்கிற நிலைமை இருந்துச்சா? இல்ல. அப்ப அவங்க கட்சியில இருந்த உட்கட்சி மோதலால், வைகோவிடம் இருந்த அதிருப்தியால், வைகோவால் அவமானப்படுத்தப்பட்டோம், வைகோவால் ஏமாற்றப்பட்டுட்டோம்ன்றது சொல்லி அவங்க தனியாக போய் நாங்க தான் மதிமுகன்னு கிளைம் பண்றாங்க. அவங்களுக்கு மதிமுகவை கிளைம் பண்ண முடியல. அப்புறம் போய் திமுகல சேர்ந்தாங்க. அதுவும் இதுவும் எப்படி ஒன்னாகும்? விஜய் திட்டமிட்டு குதிரை பேரத்தில் நடத்துறாரு சார். குதிரை பேரத்தான் நடத்துறாருன்றது இந்த நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியுது. ஏன் மூத்த அரசியல்வாதியான வைகோவுக்கு தெரியல? அப்ப இந்த ஒப்பீடு எதுன்னா, ஒரு நார்மலைஸ் பண்றது. இந்த விஷயத்த திட்டமிட்டு இந்த விவகாரத்தை ஒரு நார்மலைஸ் பண்ணி விஜய் தப்பு செய்யலன்னு சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புறீங்க? திமுகவும் செஞ்சிருக்கு, அதிமுகவும் செஞ்சிருக்கு அப்படின்னா நான் அதிமுகவை நியாயப்படுத்த விரும்பல. காரணம் என்னன்னா, விஜயகாந்த் மீது இருந்த எதிர்ப்பின் காரணமாக தேமுதிகவிலிருந்து மாஃபா பாண்டியராஜன் உட்பட, சுந்தர்ராஜ் உட்பட, அந்த அருண் பாண்டியன் உட்பட எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தாங்க அந்த அம்மா. நான் என்னுடைய தொகுதிக்கு மேம்பாட்டு போறேன், தொகுதிக்காக பேசுறதுக்காக போறேன்னு சொல்லி சந்திக்க வச்சாங்க. அந்த சந்திப்பு தவறு. அப்போது கூட ராஜினாமா செய்து விட்டு எங்களுடைய கட்சியில் சேருங்கன்னு அந்த அம்மா சொல்லல. அதிமுகவுல அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சேர்த்துக்கல. அவங்க தனியாக நின்னாங்க. அவ்வளவுதானே தவிர சட்டப்பேரவையில் தேமுதிகவாகவே அவர்கள் தொடர்ந்தார்கள். இன்னொன்று, அன்றைக்கு அதிமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்துச்சு சார். இவங்க ஆதரவு கொடுத்துதான் அரசை நடத்தணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இல்ல. அப்போ திமுகவும் அந்த இடத்துல தவறு செய்யல, அதிமுகவும் திட்டமிட்டு தவறு செய்யல. ஆனா இன்றைக்கு விஜய் திட்டமிட்டு தன்னுடைய பெரும்பான்மையை பெருக்கிக் கொள்வதற்காக அதிமுக என்கிற சட்டமன்ற கட்சியினுடைய உறுப்பினர்களை திட்டமிட்டு அழைச்சிட்டு வர்றாரு. பெரிய பேரம் பேசுறாங்க சார். மதுராந்தகம் தொகுதியில வாக்காளர்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. மரகதம் குமரவேலு 2 லட்சம் வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்காங்க 60 கோடி ரூபாய்.
அடிப்படை செலவு ஒரு 10-15 கோடி ரூபாய் இருக்கும். 75 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10 நாள்ல அந்த பதவியை ராஜினாமா பண்றாங்கன்னா அதற்கு பின்னால் ஒரு பேரம் நிகழ்த்தப்படாமல் இருந்துச்சா? இதை யாராவது நம்புவாங்களா? 75 கோடி ரூபாய் செலவு செய்தவர் 75 கோடியை செலவு செஞ்சுட்டு 10 நாட்களுக்குள்ளாக அந்த பதவியை ராஜினாமா செய்யறாங்கன்னா அதற்கு பின்னால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்ன? பேரம் தானே. இது எல்லாருக்கும் தெரிகிற போது வைகோவுக்கு எப்படி தெரியாம போச்சு? எனவே இதை நியாயப்படுத்துவது என்பது ஒரு சரியான அரசியல் அல்ல. அந்த அரசியலை வைகோ போன்ற மூத்த தலைவர்கள் செய்திருக்க கூடாது. திமுக கூட்டணியில் இருந்துட்டே அவர் அப்படி ஒரு கருத்து தான் முன்வைக்கிறாரு. அதான் பெரிய விஷயமா இருக்கு. பார்ப்போம், இந்த பேரம், குதிரை பேரம் சட்ட ரீதியாக அப்படி அணுகிறது, அதிமுக எப்படி தன்னை தற்காத்து கொள்ள போகிறது. இன்னும் 2 பேருடைய கேள்விக்குறி இருக்கு. சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு. தனித்தே நிற்க முடியுமா, இல்லை திருப்பி விஜய்கிட்டே போய் சேர போறாங்களா? இதெல்லாம் எப்படி ஆகும்? ஒரு பெரிய வேவ் அலையில எல்லாரும் தாவேக்கா போறாங்களா, ஒரு கட்டமைப்பை வலுப்படுத்த போறாங்களா, இது அப்படியே நிற்குமா, இப்படிங்கிறதெல்லாம் போக போக நம்மளுடைய தொடர்ச்சியான உரையாடல்களில் தெரிய வரும். உங்கள் கருத்துக்களை, உங்கள் அனுபவங்களை நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.